இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கைக்கு உதவாத சில விஷயங்கள நம்மலாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்ம லைஃப் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் இந்த மாரி நடக்குதா? நீங்களும் அந்த மாரி பண்ணுறீங்களான்றத கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதை இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, லைஃப் வந்து நிஜமா வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ஒன்றுமே இருக்காது. அது வந்து பெருசா பேசி பேசி கிரியேட் பண்ணியே வந்து அது வந்து அதனால் வந்து பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும். அதனால் நிறைய பேருக்கும் கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி அந்த வரிசையில வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேடீஸ்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசிப் பேசுறது. இந்த காசிப் இருக்கே ஐயோடா! இப்படி பேசி பேசியே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து அந்த காலத்த அப்படியே ஓட்டிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரை வந்து ஏதாவது அவங்கள பற்றி தப்பாக பேசணும், எதுவுமே இருக்காது. அவங்க ஏதோ ஒரு சாதாரண விஷயம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து இவங்க பெரிய விஷயமா உட்காந்து அப்படியே அதை வந்து எங்கெங்கேயோ வந்து முடிச்செல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி அவங்க மேலே வந்து தப்பான ஒரு இமேஜ் வந்து வர அளவுக்கு வந்து பேசுவாங்க. அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அது அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்காது அப்படின்னா, அவங்கள பற்றி சொல்லும்போது நமக்கு வந்து அப்படி கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். இந்த மாரி நிறையா பேருக்கு வந்து நடந்திருக்கும். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்கள பற்றி ஒருத்தர் தப்பா சொல்லும்போது, நம்மளும் ஆமா ஆமான்னு மண்டைய வந்து ஆட்டிகிட்ருப்போம். அதுதான் பெரிய தப்பு. ஆக்சுவலி நம்ம பெர்சனலாக ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருந்திருக்குமே தவிர்த்து, டோட்டலாகவே அவங்க வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து மண்டைய வந்து ஆட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட உட்காந்து ஒருத்தவங்கள பற்றி புறம் பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அவங்க நம்மகிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. நம்மளும் நல்லா பேசியிருப்போம். எங்கே பார்த்தாலும் நம்மள வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஆனா, அது திடீர்னு வந்து ஒரு 3வது ஆள் வந்து உட்காந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் நடந்தத வச்சு, இவங்க அந்த மாரி, இவங்க இந்த மாரி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மேல வச்சிருக்கிற அந்த இமேஜே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடும். நிஜமா சொல்றேன். நானே வந்து அந்த மாரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். சும்மா போய் உட்காந்துருப்போம். அது ஏதோ ஒன்று பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம இல்லையே நம்மக்கிட்ட இவங்க நல்லா தானே பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட இவங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொன்னுமே வந்து பார்த்தா, அவங்களும் அப்படி பண்ணாங்க, அவங்களும் அப்படி பேசுனாங்க, அவங்களும் அப்படி செஞ்சாங்கன்ற மாரி நம்ம மனசு வந்து அவங்கள பற்றியே வந்து யோசிக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஆக்ட் ஆக்ட் பண்ணுறாங்களோ, அப்போ ஆக்சுவலி அவங்களோட உண்மையான இதுவே வந்து இப்படி தானோன்னு சொல்லிட்டு, அவங்க மேலே ஒரு நல்ல இமேஜ் இருந்தால் கூட, மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரும். நம்ம என்னதான் அவங்க வந்து நல்லவங்க நம்பிட்டு இருந்தாலும், ஒரு 4 பேர் தப்பா சொல்லும்போது நம்ம மனசு வந்து நம்ம சொல்றது கேட்காது. அந்த 4 பேர் சொல்றத தான் மைண்ட்ல ஏத்திட்டு, இல்ல இல்ல இவங்க தப்பானவங்க தான் போல. இனிமேல் வந்து நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க கூட டச் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து தோணுங்க. ஏன்னா நம்ம வந்து யோசிக்கிறத விட, நம்ம எப்பவுமே வந்து மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அத தான் காது குடுத்து கேட்போம். அதுக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அத தான் வந்து நம்ம மனசுமே வந்து நம்பும். ஸோ ஆனா வந்து தயவுசெய்து இந்த மாரி காசிப் பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு, வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது சில விஷயங்கள வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்க. உட்காந்து உட்காந்து பேசி மத்தவங்கள எப்பயும் ஸ்பாயில் பண்ணி, உங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனா இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த மாரி வந்து இல்ல. ஆனா முன்னாடிலாம் நிறையா வந்து இருக்கும். ஆனா ஓரளவுக்கு இந்த மாரி இல்ல. எல்லாரும் மெச்சூரிட்டிய வந்து ஆயிட்டாங்க. ஸோ யாரும் அப்படி பண்றதில்ல. ஆனா சில கேஸ் வந்து இருக்க தான் செய்றாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி மத்தவங்கள பத்தி காசிப் பேசாதீங்க. அதே மாரி மத்தவங்களோட கேரக்டர பத்தி தப்பா வந்து பேசாதீங்க. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு யாரா இருந்தாலுமே நம்ம வந்து பழகி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஒருத்தவங்கள வந்து நம்ம வந்து நல்லா டீப்பா பழகி பார்க்காம மேலோட்டமா பார்த்துட்டு, அவங்க வந்து நல்லவங்க, கெட்டவங்க நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. மத்தவங்கள வந்து நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு யாருன்னு தான் நான் வந்து கேட்குறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து விலகி போயிடுங்க. அத விட்டுப்புட்டு தேவையில்லாம வந்து அவங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர் அசோசியேஷன் வந்து பண்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில நமக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, அவங்கள பழிவாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பா அவங்கள பத்தி இந்த கேரக்டர் அசோசியேஷன் பண்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாவே வந்து சூஸ் பண்றோம். ஏன்னா வந்து இப்போ ஈஸியா வந்து யார் வேணாலும் தப்பா பேசிடலாம். அந்த மாரி வந்து மாறிடுச்சுங்க. நம்ம அப்படி பேசாதீங்க. நம்ம வந்து ஒருத்தங்க வந்து உண்மையானவங்களா, நல்லவங்களா, கெட்டவங்களா எதுவுமே தெரியாம நம்ம வந்து அவங்கள பத்தி தப்பா சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நாளைக்கு வந்து அவங்க நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா கூட வந்து இருக்கலாம். ஆனா வந்து நீங்க இப்படி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லி வைக்கும்போது, அவங்க வந்து நல்லவங்களாவே இருந்தாலும், நமக்குமே அவங்கள பார்க்கும்போது, பேசும்போதெல்லாம் வந்து இல்ல இவங்க தப்பானவங்க அப்படிதான் வந்து தோணும். ஸோ அந்த மாரி வந்து பண்ணாதீங்க. அடுத்த அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது.
நம்ம ஆனால் இது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இது இருக்கும். இது பொறாமைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏக்கம்ன்னு வந்து சொல்லலாம். அவங்ககிட்டலாம் வந்து இருக்கே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம்ன்னு கூட வந்து சொல்லலாம். அது ஏக்கமா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பொறாமையா இருந்தது அப்படின்னா, அந்த பொறாமையின் வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சீப்பாக தான் வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொறாமையின் வெளிப்பாடு வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து வாண்டடா வந்துட்டு, "இல்ல இது நல்லாவே இல்ல. இந்த செலெக்ஷன் நல்லாவே இல்ல. நீங்க அப்படி வாங்கியிருக்கலாம். வேற மாரி சூஸ் பண்ணியிருக்கலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாரியே தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருப்போம். அதுதான் பொறாமையின் வெளிப்பாடு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க மேலே போட்டி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அவங்க வாங்குற திங்ஸ் வந்து நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, அவங்களுக்கு பிடிச்சி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பராக இருக்குது. இப்படி தான் நம்ம எப்போவுமே வந்து சொல்லுமே தவிர்த்து, யார் ஒருத்தர் உங்கள வந்து நீ என்ன பண்ணாலும் நல்லா இல்ல, வேற வாங்கியிருக்கலாம், நீ செலக்ட் பண்ண நல்லா இல்ல, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்து பேசுகிறாங்களோ, கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் மேலே வந்து பொறாமையில தான் இருக்காங்க. இது வந்து 100% இது ட்ரூவான விஷயங்க. சப்போஸ் உங்கள் மேலே உண்மையாக அன்பாக வச்சுருக்காங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த விதமான ஒரு பொறாமையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து நல்லா இருக்குன்றது வேற, அதாவது எல்லா நேரமும் நல்லா இல்லன்னு சொல்கிறதுன்ற வேற. அதுக்காக வந்து இப்போ என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க சூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுறது நல்லா இல்லைன்னா, "ஏடா இதுக்கு பதிலா நீங்கள் இது வாங்கிக்கலாம், இதுக்கு பதிலா இதை எடுக்கலாம், இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் அவங்க என்ன எடுத்தாலுமே, என்ன வாங்கினாலுமே, "இல்லை நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல" இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு சத்தியமாக கஷ்டப்படும்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதுதாங்க பொறாமையின் வெளிப்பாடு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருப்பீங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து நான் மறுபடியும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது திங்ஸ் வாங்கினா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த கலர் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ ஏதாவது ஒன்று இது பண்ணுறீங்கன்னா, "ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைன்னா, "உனக்கு எதுவுமே தெரியாது, ஸோ நீ அமைதியா இரு" அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று ஒரு அவங்களுக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை நம்மகிட்ட சொல்லலாம்னா, "உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ எனக்கு சொல்றியா?" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இதுதான் பொறாமையின் உச்சக்கட்டம். உங்க மேலே பார்த்து ரொம்ப பொறாமைப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட்கள்ட்டலாம் கொஞ்சம் தள்ளியே இருந்தீங்கனாலே, நீ ஏன்னா அவங்க வந்து அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து நிஜமாவே நமக்கு யோசிக்க தோணாது. இந்த பிள்ளை ஏன் நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இல்லன்னு சொல்லுது, அப்போ நமக்கு அவளை பிடிக்கலையோ அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அப்போ நிஜமாவே நல்லா இல்ல போல, ஏன் நம்ம செலெக்ஷன் நல்லாவே இல்லை, ஏன் நம்ம வந்து சரியாகவே வந்து இது பண்ண மாட்டேங்கிறோம், அப்போ நமக்கு எதுவுமே தெரியல போல, அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலேயே நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடும். நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு 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 நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாது. அவளுக்கான லைஃப்பை தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து, நமக்கு பிடிச்ச லைஃப் வந்து வாழவே முடியாது. ஸோ அதனால் வந்து உங்கள பார்த்து யாராவது பொறாமைப்படுறாங்கன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு வெளில வந்துருங்க. அதுதான் வந்து உங்கள் லைஃபுக்கும் நல்லது, அவங்க லைஃபுக்கும் நல்லது. அவங்களோட ஜாப்பே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள வந்து எப்படி மட்டம் தட்டலாம், எப்படி வந்து கீழே தள்ளி விட்றான், எப்படி வந்து உங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், எப்படி வந்து உங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருக்கலான்றத தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர்த்து, உண்மையாகவே உங்களோட பழகியிருந்தா இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்ட்டருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்து பொறாமைப்படுறது. இதுதாங்க இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம லைஃபுக்கு நம்ம ஹஸ்பண்டு, குழந்த, ஃபேமிலி எப்படி இருக்கோமோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணுமே தவிர்த்து, அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ஒத்துமையாக இருக்காங்க, அவங்க எப்படி அங்கே டூருக்கு போகிறாங்க, அவங்க எப்படி இது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியே வந்து பாதி பேர் வீட்டில் வந்து அவங்களோட லைஃப்பை வாழாமல் மற்றவங்களுக்காக வந்து சண்டை போட்டு அவங்க லைஃபே வந்து வாழாமல் போயிடுறாங்க. ஒரு சில லேடிஸ்க்குலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கானது, உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கானது. நான் ஆல்ரெடி ஒரு ஓல்டு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ மற்றவங்க லைஃப்பை நம்ம வாழணும்னு ஆசைப்படுறத விட, நமக்காக அழகான ஒரு லைஃப் வந்து இருக்குது. அவங்கள பார்த்து பொறாமைப்படுறத விட, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்குறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வாங்குனீங்கன்னா, அப்போ இது உங்களுக்கு பிடிச்சி வாங்கியிருக்கீங்களா? அப்படி கிடையாது. சில பேர் வந்து பாருங்களேன், அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க வாங்கிட்டாங்க, அப்போ நம்மளும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டில் பாதி தான் வந்து வாங்கி வந்து மொத்தமாக வந்து வச்சிட்ருப்பாங்க. அதேமாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு லவ் இருக்கோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஆப்போசிட் உள்ள வந்து ஹஸ்பண்ட் கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அப்போ நம்ம மட்டும் போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க லைஃப்பில் நம்ம தேவையில்லாமல் இன்வால்வ்மெண்ட் ஆகாமல் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்களை விட்டு தள்ளி இருந்தாலே நம்ம லைஃப் வந்து ஜம்முன்னு வந்து இருக்கும்.